இந்த கேம் பேர் என்ன? மேக்கரினான்னு ஒரு கேம் தான் இப்போ நம்ம விளையாட வந்திருக்கோம். இந்த கேம் வந்து நான் ஏற்கனவே ஒரு இதில் போட்டிருப்பேன் முன்னாடியே. அது வந்து என்னது இப்போ என்ன போட்டிருக்கேன்? வாய்ஸ் லேட்டாக வருதா? கரெக்டாக தானே வருது. சரி, ஓகே. இந்த கேம் வந்து பேர் என்ன? மேக்கரினான்னு ஒரு கேம் தான் இப்போ நம்ம விளையாட வந்திருக்கோம். இந்த கேம் பற்றி நான் முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இப்போ அந்த கேம் தான் நம்ம விளையாட வந்திருக்கோம். ப்ரோ எங்கடா மாயா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேமை வந்து என்னோடய ஃபோனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுங்க. நான் இன்னும் ஸோ அதனால் நான் வேறு ஒரு ஃபோன்லேருந்து போடுறேன். அதாவது இது வந்து என்னோடய ஃபோன்னால அது எங்கள் அப்பா ஃபோனில் சப்போர்ட் ஆகும். நான் அந்த ஃபோன்லேருந்து கன்ஃபார்ம் போடுறேன். இந்த ஃபோனுக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. என்னோட பழைய மாடல் ஃபோன் அதனால தான். ஓகே, மனசில் எடுத்துக்காதீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக வேறு ஒரு வீடியோ வேறு ஒரு கேமோட வீடியோ வந்திருக்கு. இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஆனால் கன்ஃபார்ம் நாளைக்குள்ளே போட்டுருவேன். அந்த மாயா பிசாசினின்னு ஒரு கேம். ஓகே ஓகே. மனசில் எடுத்துக்காதீங்கப்பா தம்பி. என்னால் ஒன்றும் பண்ண முடியலப்பா. ஃபோன் சப்போர்ட் ஆக மாட்டேங்குதுப்பா. ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதுக்குள்ளே சொல்கிறேன் பற்றியா நமக்கு இருக்கேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். கன்ஃபார்ம் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஒரு ஆக்ஷன் கேம் தான். அப்படியே ஃப்ரீ ஃபயர் மாதிரியே. ஓகே. ஆனால் இதுக்கு லைக் பண்ணுங்கள். பார்க்குறவங்கள மறக்காம இப்போயே லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம 110 ஆமாம் 110 சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 40 சப்ஸ்கிரைப் அடித்தா 150 ஆயிரும். அப்படியே 150 பெருகி 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 ஒரு 1000 வரணுங்க. அதுதான் என் பல நாள் கனவு. அது எப்படியோ நினைவாகணும்னு ஒரு ஆசை. 1000 வந்துச்சுன்னா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது காரணமும் நீங்களாக இருக்கும். ஸோ அதனால் 1000 வரணுங்கிறது என்னோடய ஆசை. அது எப்படி நிறைவேற்றிடுங்க. ஓகேங்க. என்னோடய ஆசையை நீங்கள் நிறைவேற்றிங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் என் தான் விட்டுருக்கேன் அந்த ஆசையை. ஓகேங்க. இதுதான் அந்த மேக்கர்னா கேமு. நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இது ரோபோட் கேமு. ஓகேங்களா? நான் வந்து இப்போ அவங்ககிட்ட காஃபி குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி கேட்குது. ஓகே ஓகே. இது இந்த கேம் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு ஷூட்டிங் கேம். அதாவது ஃப்ரீ ஃபயர் மாதிரியே. நான் நிறைய பேர் அந்த ஒரு ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். அதாவது இதில் பார்த்தீங்களா ஃப்ரீ ஃபயர் மாதிரியே எலைட் பாஸில் இருக்கும்ல, அதே இதில் பேட்டில் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. இதுதான் இதான் பேட்டில் பாஸு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பாருங்க மேலே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது இருக்குதா, ஆப்ஷன் இருக்கா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸு பார்த்துக்கோங்க. இதோ மேலுக்கு தான் இன்வைட் பண்ண முடியும். பிளேயரோட ஐடியை போட்டால் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஐடியை போட்டால் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதோ மேலே தெரியுது இல்லை, இதோ இங்கே தெரியுதுல்ல, இதுதான் ஐடி. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம வந்ததுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்டுமா? இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறது. இதோ ஃப்ரெண்ட்ஸ் டீம் மேட்ச். ஓகேங்களா? ப்ளஸ் பாயிண்ட்டு இது கொடுத்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட்னு கொடுத்தா அவங்க வந்து நம்ம டீமில் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5vs5 கண்ட்ரோல் கிளாஸ் பாயிண்ட்டு, டோர்னமெண்ட்டு, ஹங்கர் ஷோடு, நோஸ்லட்ரி, டீம் டெத் மேட்ச், கஸ்டம் மேட்ச். நான் சொன்னேன் இல்லை கஸ்டம் மேட்ச்னு, இது அப்படியே ரூம் மேட்ச் மாதிரி தான். நான் ஃப்ரீ ஃபயர் ரூம் மேட்ச் மாதிரி தான். எனிமி டீமில் கூப்பிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எனிமி டீமில் வச்சு விளாட்லாம். இது செம்மையாக இருக்கும். 1v1 மோட்ஸு, இந்த மாதிரி 5vs5 டெத் மேட்ச் இப்போ நம்ம போட போகிறோம். ஓகே, உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஓகே, போயிட்டுருக்க மேட்ச்குள்ளார பாருங்கள், நல்லா தான் இருக்கும் ஷூட்டிங் கேம்ஸ். நான் வந்து ஒரு 2 வருஷமாக விளையாண்டுருக்கிறேன். 5vs5 டெத் மேட்ச். இதான் நம்ம என்ட்ருக்கிற ரோபோட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரோபோட்ஸ் இருக்குது. இது வித்தியாசமாக கன்னில் இருக்குது. இங்கே இந்த கன்னை பற்றி, இந்த கன்னை சுடுறத பார்த்தீங்கன்னா நீங்களே காமெடி சிரிச்சிடுவீங்க. இப்போ பாருங்கள், அங்கே எனிமீஸ் இருக்காங்களா, அவங்களே எனிமீஸ் பாருங்கள் எப்படி மேலே போய் சுடுதா பங்கமாக. அங்கோத்த நம்ம அதே மாதிரி சுடுறான், ஆனால் ரேஞ்சு கிடைக்கல அவனுக்கு. நம்மளுக்கு தான் ரேஞ்சு பக்கத்தில் இருக்குது. 2 கட்டுது. இன்னும் ரேஞ்சுக்குள்ள வரல. ரேஞ்சுக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம இதோ இன் ரேஞ்சுன்னு காட்டும். இப்போ சுட டேமேஜ் எப்படி விழுவும் பாருங்கள். பார்த்தீங்களா, 9k 4k அந்த மாதிரி விழுகும். நம்ம டீம் மேலே அடிக்கிறானுங்க பாருங்க, கில் காமிக்குதா, அதான் நம்ம டீம் கில்லு. இப்போ அவங்க டீம் வந்து எதிரி போடு. இந்த மாதிரி ரெட் கலர் இருந்துச்சுன்னா அது நம்ம கில் நடத்தும்.
அது மாதிரி வேறு இது இதில் அசிஸ்ட்னு ஒன்று இருக்குங்க. அந்த மாதிரி அசிஸ்ட்னு ஒரு கில்லு விழுகும். அந்த மாதிரி வச்சா அது வேறு எனிமி டீம் எனிமியோட டேமேஜ்னு அர்த்தம். ஓகே. ஆஹா, அவன் நம்மளே மாதிரி ஒரு கன் வச்சுருக்காங்க. அவங்க இது ஷூட் பண்ணிருக்கான். இந்த கேம் நல்லா தான் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஓவர் எம்பிங்க இந்த கேம். நம்பி நீங்கள் ஏற்றி விளாண்டு நம்மளை சாவடிச்சிட்டான். அவன் அதே மாதிரி போட்டு பின்னாடி இருந்து அடிச்சிட்டானா. இது பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் பேர் கில் ஷாட். இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு ரோபோட் இருக்குது. இதை வச்சு ஒரு முட்டுலாங்க, சும்மா செமையாக இருக்கும். அவ்வளோதான். எப்படி மங்கமாக இருந்துச்சா? இப்போ பாருங்கள், அவன் செத்தான் பாருங்கள். அப்படி இப்போ அடுத்து இவன், அப்புறமா இன்னொருத்தன் எவன் அடி முட்றா. இதில் வந்து போய் மோதினாச்சுங்களேன் சரியான டேமேஜ் விழுகும். அது இந்த கன்னோட ஸ்பெஷலிஸ்ட். இந்த ரோபோட் வச்சு வேகமாக சொல்லுன்னு போயிடலாம். இப்போ பாருங்கள் என்ன வேகமாக போகிறேங்க. ஆஹா, இன்னும் ஒரு 29 செகண்ட் தான் இருக்குது. போய் சாவடிச்சிட்றாவனு. பக்கத்தில் வந்தாலும் அடிக்க முடியாது. அங்கே பாருங்க எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு என்னை சுட்டுட்டு இருக்கானுங்க முட்டா பசங்க. ஆஹா, ஓடிதுட்டுறா கைப்புள்ள. சுட்றா செத்தாண்டா. ஆடா பாவி, போடு. அம்மா தான். எத்தனை கில்லு? 5 கில்லு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஐடி பேர் பார்த்தீங்களா, வங்கமாக இருக்கா. லெஜெண்ட்ரி பேர் அதுனா. இது வந்து லான்ச்சர்னு ஒரு கண்ணுங்க. இப்போ ஏஎம்எஸ்டாக வச்சுக்கிங்களேன், அப்போயே அவன் முதுகிலே போய் கரெக்டாக அடி விழுகும். எப்படி கரெக்டாக இருக்கா? ஓவர் டைம், அதாவது அவனுங்களும் நமக்கு ஈக்குவலாக கில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஓவர் டைம் இருக்கும். அதை இப்போ வந்திருக்கு. இந்த லான்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எல்லா கண்ணையும் கம்பேர் பண்ணி இந்த லான்ச்சர் பிடிக்கும். ஏன்னா கரெக்டாக அந்த ஏஎம் போய் அட்டாக் பண்ணும். அதனால எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். பாருங்கள், அவ்வளோதான். சாவலுங்க. ஐயோ, இன்னும் 9 செகண்ட் தான் இருக்குது. அதுக்குள்ள நம்ம 1 கிலோ அடிச்சிட்டானுங்க. இப்போ அடுத்த 5 செகண்ட்க்குலாம் நம்ம இவனை அடிச்சிடலாம். அப்படி கில்லு. சாவலுங்க. போச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் ட்ரா. அடுத்து 2ஆவது மேட்ச் நம்ம இப்போ வந்து இந்த கில் ஷாட். இந்த ரோபோட் பேர் என்னது? கில் ஷாட். எப்படி போகுது பார்த்தீங்களா? நானும் இவனு ஒரே இதுங்க. தம்பி நல்லா கேப்பா. ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம கில் அடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் முட்றா சேர்த்துட்டான். ஃபஸ்ட்டு போல்டு. அப்படி பயங்கரமாக இருக்கா கேமு. அடுத்து அங்கே மிசைல் விட்டுட்டான். ஓகே, அவனை சாவடிச்சாச்சு. அவன் அந்த கீழே எனக்கு பார்த்தா அவன் சாவடிச்சிட்டான். இப்போ கீழே ஒருத்தர் இருக்கிறான். யாருக்கிட்ட சாவடா செத்து போடா. சேர்த்துட்டான். டபுள் கேவோ. அவனும் செத்து நம்மளும் செத்தா டபுள் கேன்னு ஒன்று வரும். அதான் இப்போ வந்திருக்கு. ஓகே, அடுத்த ரோபோட் இருக்கலாம். இந்த ரோபோட் இதுதான் எனக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ரோபோட். அந்த ரோபோட்டை கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் பவர்ஃபுல். சரி, எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வச்சுருக்க நான் ஒன்று வச்சுருந்தேன் இல்லை, வண்டி மாதிரி ஒரு டயர் வச்சு, அது பேர் தான் கில் ஷாட்டு. அது கொஞ்சம் பவர்ஃபுல் எல்லா ரோபோட்டோட. எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆஹா, போகிற பார்க்க பார்த்தா அவனுக்கு ஜெயிச்சிருவானுங்க போலியே மேட்சை. ஏங்க அவனுக்கு 7 கிலோ அடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம முடிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. எய்ம் பண்ணு. அப்படி சொல்லிட்டு செத்துப்போ. முடிச்சுட்டானுங்க. அவ்வளோதான். நம்ம காலி. நான் முடிஞ்சு இந்த த்ரோ நம்ம தோத்துட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தோத்துறாதரா பிலிப்ஸு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ரோபோட் என்ன ரோபோட் தெரியுமா? இது வந்து எனிமி டீம்ஸை ரீலோட் போட்டு விட்ருங்க. அதாவது கன்னை ரீலோட் ஆக வச்சிடும் எனிமி டீம் ரோபோட்ஸை. இப்போ அவன் பக்கத்தில் போகணும், வேறு வழி இல்லை. போடா நான் சேர்த்துட்டேன். அவ்வளோதான். இப்போ என் எல்லா ரோபோட்டும் முடிஞ்சிச்சு, காலி. இப்போ அவன்கிட்ட அவனுக்கு 17 கில்லுங்க. அவ்வளோதான். இந்த ரவுண்ட் நம்ம தோத்துட்டோம். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்டில் தான் நம்ம பார்க்கணும். அந்த ரவுண்ட் விடமாட்டேன்டா, எப்படியா பிடிச்சிடும்டா நம்ம. இப்போ பாருங்க, சுற்றி படிக்கிடுமா. அதுக்காக ரவுண்டு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிடாத குமாரே. கேப் லாட்ரா. ஐயோ, அதுக்குள்ள ஓசி அடிச்சிட்டான். அவனும் அடிச்சிட்டான். ஓகே, இந்த ரவுண்ட் நம்ம தோத்துட்டோம் மங்களகரமாக. நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் ட்ரா. இந்த ரவுண்டு தோத்துட்டோம். நெக்ஸ்ட் ரவுண்டாக சொல்லுங்கள், அவன் தொலைணும் நம்பலாம். ஓகே, நம்ம பையன் பாரு ஏன் இவ்வளோமா போயிட்டான். போன மேட்ச் இவன் வந்து அசையாமல் அப்படியே நின்றுட்டான். என்ன காரணம் தெரில. ஓகே, வாங்கடா. வாடா பையா. ஓகே, அங்கே இருக்கிறான், பார்த்துட்டேன். இப்போ பாருங்க, நான் அவனுக்கு விட்றேன். எப்படி எனக்கு விட்டா அவனை ஒரு அடாடே டாப்பேல ரேஞ்சு கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஐயோ, இங்கே வர்றாங்க. ஓகே, இவனுங்களை காலி பண்ணலாம். வாய்ப்பில் கொண்டுறேன். சேர்த்துறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இங்கே இருக்கிறான். இப்போ இவனை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்மளும் இந்த ரோபோட் எடுத்துட்டு அடித்து கலக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இறங்கி கலக்க வேண்டிதான். இப்போ எங்கே இருக்கிறீங்க? வாங்கடா இப்போ. சூப்பர்ரா. இவன் செத்துட்டான். அவ்வளோதான், இவன் செத்துட்டான். ஆஹா, போச்சுங்க. இருந்த ஒரு ரோபோட்டும் போச்சு. அது நல்ல ரோபோட்டு.
இவனுக்கு இத்தனை எத்தனை ரோபோட் வச்சுக்கிறான்னு தெரியலையே. நிறைய ரோபோட் இந்த மாதிரி இருக்குல்ல. ஏய் ஏ இங்கே இறக்கு துமால் அப்படி. ஆஹா அங்கே ஒருத்தன் வந்து நம்மளுக்கு எய்ம் வச்சுட்டு இருக்கிறான். எய்ம் வச்சா நம்ம பாடியில் இந்த மாதிரி காட்டுங்க. சூப்பரா. அப்படி அவ்வளோதான்டா முடிச்சிடறா. அப்படி நம்ம 9 கில்லுங்க. இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சம் பட்சம் நம்ம கில்ல ஜெயிச்சிடலாம். ஆஹா இங்கே தோண்டானே. செத்துறா மாப்பிள்ள, செத்துரு மாப்பிள்ள இங்கே தோறா மாப்பிள்ள, அடி மாப்பிள்ள அவனே. 11 பண்ண ஈக்குவலாக இருக்குங்க. இப்போ மேட்ச் யார் பக்கம் வேணால் திரும்பலாம். இங்கே தரான் பாரு அவனாடுறா. செத்துறான் அவன். ஆஹா சாவலை. அவனும் சாவனா, அவனும் சாவலை. 13 எல்லாம் அசிஸ்டாக போகுது பார்த்தீங்களா. இதான் எனக்கு இந்த கேமில் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம நம்ம கஷ்டப்பட்டு அடிப்போம், நம்ம கில் அடிப்போம். ஆனால் அவளும் கில் எடுத்துக்குவானுங்க. வெறியாகும். அடிச்சிடறான். அவன் ஒருத்தன் தானே அவன் டீமில் கில் வச்சுட்டு இருக்கிறான் எல்லாத்தையும். டே அவன் அடிக்க முடியல அவங்களால. இதில் ஓவர் டைம் போயிடுச்சுங்க. போச்சு சேர்த்துடும். சூப்பராக செத்து விட்டோம். செத்து விளாண்டுருக்குறோம் இங்கே. சரி ஓகே, இப்போ நம்ம சுற்றி போகலாம். என்ன சுற்றி போகிறதுக்குள்ள டைம் இருக்குமா? வாடா அப்படி தான் முடிச்சிடணும்டா. எப்படியாச்சும் முடிங்கடா அவனுங்களா. அவனு இதே கண்டில் வச்சுருக்கான். நம்ம தான் எடுத்துட்டோம். 17 முடிஞ்சு தோத்துட்டோம். சூப்பர். மொதல் மேட்ச்சே தோத்துட்டோம் பார்த்தீங்களா பங்களாரமா. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இங்கே ஒரு முட்டா பையன் வீடியோ போட்டுருக்காண்டான்னு சொல்லிட்டு அவங்கள ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க வச்சு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. பார்த்தீங்களா நம்ம தான் ஃபஸ்ட்டு எம்பிபியே, நம்ம தான் ஃபஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ். பேர் பார்த்தீங்களா வங்கமாக இருக்கா. பேர் தான் ஹைலைட்டே இதில். ஓகே பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கும். என்ன தோன்றப்ப இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. பேர் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இப்படியே பாருங்கள். இங்கே போயின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஐடி காட்டும். ஃபஸ்ட் எத்தனை கனெக்ஷன் லாகின் பண்ண சொல்லும் எங்களது. இப்படி என்டர் நேம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இப்போ தான் கொஞ்சம் காசு கேட்குறானுங்க. ஃபஸ்ட்டு ஏற்றும்போது ஃப்ரீயாக வச்சுருவாங்க. சரி ஓகே, இதாங்க எங்கள் ஸ்குவாடு, எங்கள் கேம். ஓகேவா, நல்லா இருந்துச்சு அந்த கேமு. பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகேவா. அடுத்து கமெண்டில் பேசுங்க. நிறைய பேர் பேசவே மாட்டேங்கிறீங்க. ஏன் தான் தெரியல. ஒரு 4-5 பேர் தான் பேசுகிறீங்க. ஒரு 800-500 பேர் பார்க்குறீங்க. நான் யாருமே பேச மாட்டேங்கிறேன். பேசுங்கப்பா, நானும் பேசுகிறேன். ஓகே, ரிப்ளை கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.